Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு என்ன டாபிக்னா கோடிங் டிகோடிங்ல IBPS ப்ரிலிம்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதுக்கான கோட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா இப்போ எப்படின்னா கொடுத்திருக்க क्वेश्चन வேர்டா இருக்கலாம் இல்ல கோட் கொடுத்திருக்கலாம். அதுக்கான கோட் லாங்குவேஜோ நம்ம வந்து மேல கொடுத்திருக்க அவங்க கோட் சர்டன் கொடுத்திருக்காங்க இல்லையா, கோட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் மியூசிக் எவரி? மியூசிக் எவரிங்கிற வேர்டுக்கான கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, மியூசிக்ங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. மியூசிக் வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 பிளேசஸ்ல வந்து மியூசிக்ங்கிற வேர்ட் இருக்கு. அப்ப அத அதுக்கான கோட் வந்து 3 காமனா எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த 3 இதுலயுமே வந்துட்டு என்னது கோட் லாங்குவேஜ்லயுமே அந்த 3 வேர்டுக்குமான காமன் கோடு என்னன்னு பாக்குறோம்னா, இப்ப காமனா என்ன இருக்கு, இதுல ஆர்டி இருக்கு, இங்கேயே ஆர்டி இருக்கு, இங்கேயே ஆர்டி இருக்கு. ஸோ அப்ப மியூசிக் வந்து கோட் வந்து ஆர்டி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எவரிங்கிற வேர்டுக்கு பாக்குறோம். இப்ப எவரிங்கிற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல காமனா எது இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் காமனான கோடு வந்து இதுல எதுல இருக்கு, டிஇசட்ங்கிற கோடு தான் காமனா இருக்கு. அப்ப டிஇசட். இப்ப டிஇசட் ஆர்டி இருக்கிற ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ கொடுத்திருக்க கோட் சர்டன் லாங்குவேஜ் அதுக்கான கோடு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, கம்பேர் பண்ணி பார்க்கலாம். which among the following combination is definitely true? அதாவது கோட் வித் வேர்டு வித் கோடு கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன்ல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னது செக் பண்ணலாம். மைண்டுக்கான கோடு வந்து ஹெச்வின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைண்ட் வந்து எங்கெங்க இருக்கு, மைண்ட் வந்து செகண்ட்ல இருக்கு, தேர்ட்ல இருக்கு. இப்போ 2 பிளேஸ்ல வந்து மைண்டுன்னு இருக்கா. இப்போ மைண்டுக்கான காமனா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க ஹச்வி இருக்கு. வேற எது காமனா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லை. ஸோ அப்போ ஹச்விங்கிறது மைண்டுக்கான கோடு. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ தான். அடுத்து ஆப்ஷன் பி செக் பண்ணுங்க. ஹீல்ஸுக்கு கோடு வந்து கேபின்னு சொல்லியிருக்காங்க. ஹீல்ஸ்க்கான கோடு வந்து கேபின்னு சொல்லியிருக்காங்க. ஹீல்ஸ் எங்கெங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, தென் வந்து வேற எங்க இருக்கா, தேர்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ கோடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது காமனா இருக்கு, எந்த கோடு வந்து காமனா இருக்கு பாருங்க. கேபி அண்ட் கேபிங்கிற கோடு தான் காமனா இருக்கு. ஸோ ஹீல்ஸுக்கு வந்து கேபி. ஸோ பியும் வரும். ஓகேங்களா? சி பாருங்க, இன்னர் ஒய்சி. இன்னருக்கு வந்து கோடு வந்து ஒய்சின்னு சொல்லியிருக்காங்க. இன்னருங்கிற வேர்டு எங்க இருக்கு, இங்க இருக்கு. இன்னருங்கிற வேர்டு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அதாவது தேர்ட்ல கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல இருக்கு. இப்ப காமனா இருக்கிற கோடெல்லாம் கேன்சல் பண்ணா அப்ப என்னது யூனிக்கா இன்னருங்கிற வேர்டுக்கு கோட் தெரிஞ்சிருமா. இப்ப என்னது கேபி ஆல்ரெடி இருக்கு, ஹச்வி இருக்கு, ஒய்சி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ காமனா என்ன இருக்கு, WN. அப்ப WN மட்டும்தான் அந்த கோட்ல இருக்கு, பேலன்ஸ் இருக்கிறது WN. அப்ப இன்னருக்கான கோடு வந்து WN தான், ஆனா இங்க YCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வராது. அப்ப ஏவும் பியும் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டெஃபினைட் கோட் ஃபார் த வேர்ட் பேர் பிரிங்ஸ் லவ்ஸ்ங்கிற வேர்டுக்கான கோடு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல பிரிங்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. பிரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அடுத்தது லவ்ஸ்ங்கிற வேர்டு பாருங்க. லவ்ஸ்ங்கிற வேர்டு எங்க இருக்கு, லவ்ஸ்ங்கிற வேர்டு இந்த ஒன் பிளேஸ்ல தான் இருக்கு. அப்ப யூனிக் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கான கோடு கேட்குறாங்க. இப்ப பிரிங்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்ப என்னது காமனா இருக்கிற கோடு எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா நம்ம யூனிக் வேர்டுக்கு நம்மளுக்கு என்னது கோடு ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆர்டி வந்து பாருங்க இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்சி எங்க இருக்கு, இங்க இருக்கு இங்க இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். எம்எல் இங்க இருக்கு இங்க இருக்கு. அப்ப பிஜேங்கிறது தான் பேலன்ஸா, அந்த கோடு மட்டும் தான் பேலன்ஸா இருக்கு. அப்ப என்னது பிரிங்ஸுக்கு கோடு வந்து பிஜே. இப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிஜே இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்ப என்னது லவ்ஸ் அந்த வேர்டுக்கு யூனிக் வேர்டுக்கு கண்டுபிடிங்க. இது என்னது டிசெட் இங்கே இருக்கு இங்க இருக்கு, ஹச்வி இருக்கு, கியூடி வந்து என்னது இல்ல, ஆர்டிங்கிறது இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு, 3 பிளேசஸ்ல வருது. அப்ப கியூடிங்கிறது வந்து இல்ல. அப்ப என்னது லவ்ஸுக்கான கோடு வந்து என்னது கியூடி. அப்ப பிரிங்ஸ் லவ்ஸுக்கான கோடு வந்து பிஜே கியூடி தான் வரும். அப்ப ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க, அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கலாம். விச் வேர்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கோட் எம்எல்ஆர்டி? இப்போ இத்தனை கொஷின் பார்த்தப்போ என்ன இது பண்ணியிருக்காங்க, ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான கோடு என்னன்னு கேட்டாங்க. இந்த கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க, கோடு கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கோடு என்ன கொடுத்துருக்காங்க, எம்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எம்எல் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கோட்ல செக் பண்ணுங்க. இப்போ எங்க இருக்கு, இங்க இருக்கு இங்க இருக்கு, இப்போ 2 இடத்துல இருக்கு. அப்ப இந்த 2 லாங்குவேஜ்லயும் காமனான வேர்டு எதுன்னு பாருங்க. அப்ப எம்எல்ங்கிற வேர்டு வந்து இந்த 2 இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்ல எது இருக்கு, இங்க மியூசிக் இருக்கு இங்க மியூசிக் இருக்கு. காமனான வேர்டு என்னது மியூசிக். ஓகேங்களா? அடுத்து ஆர்டி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஆர்டி இங்க இருக்கு இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்ல வந்து காமனா எது இருக்கு, ஆர்டி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்ல இருக்க காமன் வேர்டு எதுன்னு செக் பண்ணுங்க. இப்ப செக் பண்ணா என்னது, இப்ப என்னது ஆர்டிங்கிற வேர்டுக்கு இங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல சோல் இருக்கு, இங்கேயும் என்னது சோல் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வரும், மியூசிக் சோல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்க கோட் லாங்குவேஜ்ல என்னது வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்டு இன்னர்? இன்னருக்கான வேர்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இன்னர் வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, வேற எங்கேயும் இன்னர் இருக்கா? இன்னர் வந்து ஒரே ஒரு யூனிக் பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ அதுக்கான கோடு செக் பண்ணுமா? இப்போ அதுக்கான அந்த இன்னர் வர லாங்குவேஜ் வர அதுக்கான கோடு கொடுத்துருக்கிறத ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்க. ஹச்வி இங்க இருக்கு, கேபி இங்க இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு. அப்ப என்னது அந்த கோட்லாம் சேம் வேர்டு வந்து இன்னொரு இடத்துல இருக்கிற வேர்டுக்கு சேமான கோடு இருக்கு, அதனால அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்னது, ஒய்சி இங்க இருக்கு. அப்ப என்னது WN மட்டும்தான் இல்ல, அப்ப WN தான் நம்மளுக்கு இன்னருக்கான கோடு. அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்க கோட் லாங்குவேஜ்ல வாட் மே பி த கோட் ஃபார் த வேர்ட் பிரிங்ஸ்? பிரிங்ஸ்ங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிரிங்ஸ்ங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, செக் பண்ணுங்க. கொடுத்துருக்க லாங்குவேஜ்ல எங்க இருக்கு, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் யூனிக்கா இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னது காமனான கோடு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு வந்து யூனிக்கா இருக்கிற அந்த பிரிங்ஸ்ங்கிற வேர்டுக்கு கோடு கிடைச்சிருமா? ஓகேவா? இப்போ என்னது ஆர்ஐ எல்ஐ கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது யூபி MHFT இல்ல, MHும் FTயும் இல்ல. ஓகேங்களா? அப்ப என்னது இங்க என்னது இன்னொரு யூனிக்கான நியூ வேர்டு இருக்கு. அது என்னது நியூங்கிற யூனிக் வேர்டு இன்னொன்று இருக்கு. ஓகேங்களா? அப்ப MHFT நியூக்கு வரலாம், பிரிங்ஸ்க்கு வரலாம். எதுக்கு எந்த கோடுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ ஆப்ஷன் டி cannot be determined வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல என்னது கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்க வேர்டுக்கான கோட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் சிப் ஹோப்னு சொல்லியிருக்காங்க. சிப் ஹோப். இப்போ என்னது சிப்புங்கிற வேர்டோ ஹோப்புங்கிற வேர்டோ எங்க இருக்குன்னு பாருங்க. சிப்புங்கிற வேர்டு சிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணுலையுமே இருக்கு. மூணுலையுமே கம்பேர் பண்ணும்போது ஆர்ஐ மூணுலையுமே எது காமனா இருக்கு, ஆர்ஐங்கிற கோடு தான் இருக்கு.
ஓகேவா? அப்ப ஆர்ஐ வரும். ஆர்ஐங்கிறது 3 ஆப்ஷன்ல இருக்கு, ஏபி டில இருக்கு. ஸோ அப்ப நெக்ஸ்ட் வேர்டும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்ப ஹோப்புங்கிறது எங்க இருக்கு? ஹோப்புங்கிற வேர்டு இங்க இருக்கு, தென் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னது? ஹோப்புங்கிறது தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு. அப்ப தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல காமனா இருக்கிறது எது? யூபி, பிஇ, ஜிடி, ஜிபி இருக்கு. அப்ப யூபிங்கிறது தான் என்னது? காமனான கோடா இருக்கு. ஸோ அப்ப வந்து என்னது? ஹோப்புக்கு வந்து யூபி. அப்ப ஆர்ஐ யூபின்னு வரணும். அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி, ஆர்ஐ யூபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்க கோட் லாங்குவேஜ்ல என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் மார்னிங்? மார்னிங்ங்கிற வேர்டுக்கு கான கோடு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது? கொடுத்துருக்க லாங்குவேஜ் வித் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ மார்னிங்கிற வேர்டு எங்கெங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ 2 பிளேஸ்ல செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கா மார்னிங்கிற வேர்டு இருக்கா? இப்போ என்னது? அப்போ காமனா இருக்கிற கோடை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னது? எல்லைங்கிற கோடு மட்டும்தான் ஒரே சேமா வருதா? அப்ப மார்னிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து எல்ஐ, ஆப்ஷன் ஏ. அடுத்தது இப்போ கொடுத்துருக்க வேர்ட் அண்ட் கோடை பாருங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் ட்ரீ? ட்ரீஸுங்கிறதுக்கான வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ட்ரீஸுங்கிறது எங்கெங்க இருக்கு? ட்ரீஸ் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். அப்போ என்னது? ட்ரீஸுங்கிற வேர்டு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, யூனிக் பிளேஸ்ல இருக்கு. இப்போ என்னதுன்னா, அப்போ யூனிக்கா வந்து கொடுத்துருக்க கோடை வச்சு நம்ம என்னது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிங்கிறது இங்க வருது, இங்க வருது, இங்க வருது. ஸோ அந்த கோடு வந்து ட்ரீஸ்க்கு வராது. ஹச்ஏங்கிறது இங்க வருது, இங்க வருது, ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி வருது. அடுத்தது ஆர்ஐங்கிறது இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஓகேங்களா? அப்ப என்ஓங்கிற கோடு மட்டும்தான் என்னது? தனியா இருக்கு. அப்ப என்னது? ட்ரீஸுக்கான கோடு எதுனா என்ஓ. அப்போ ஆப்ஷன் சி, என்ஓ. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜை படிச்சுக்கோங்க. ஒரு கொடுத்துருக்க லாங்குவேஜுக்கான வேர்டுக்கான ஒவ்வொரு கோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் ஆஃபீஸ்? ஆஃபீஸுங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆஃபீஸுங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்ல இருக்கு. அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. அப்போ செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த கோடு வந்து சேமா இருக்குன்னு பாருங்க. அப்போ எந்த கோடு சேமா இருக்கு? இது ரெண்டுலயும் இடபிள்யூங்கிற கோடு தான் சேமா வருது. அப்ப ஆஃபீஸுங்கிற வேர்டுக்கான கோடு எதுனா இப்ப ஆப்ஷன் சி, இடபிள்யூ வரும். தேங்க்யூ.